டேய், நான் தான் வெளியே போய் சம்பாதிக்கிறேன்னு ஆடுறியே, ஆனா காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் உன் பொண்டாட்டி என்னென்ன வேலை செய்யறான்னு தெரியுமாடா? நீ தூங்கி எழறதுக்கு முன்னாடியே விடியற் காலையில அவ எந்திரிச்சு உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் சமைச்சு வச்சு உன் அழுக்கு துணிகளை எல்லாம் முட்டி தேய துவைச்சு போட்டு கை வலிக்க பாத்திரங்களை கழுவி வீடு வாசலை பெருக்கி உன் வீட்டை கோவிலா வச்சுக்கிறா. நீ ராத்திரி ஓய்வெடுக்கும் போது கூட அவளுக்கு ஓய்வில்லாம உனக்கு தோசை ஊத்திக்கிட்டு இருப்பா. காலையில ஆரம்பிச்சு ராத்திரி தூங்க போற வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை கூட ஓய்வில்லாம சுழல்ற உன் பொண்டாட்டிய பார்த்து நீ என்னடி சும்மா தானே வீட்டுல இருக்கன்னு ஒரே வார்த்தையில அவளை ஏளனம் பேசி அவ மனசை கஷ்டப்படுத்த உனக்கு எப்படிடா மனசு வருது? அவ உழைப்ப ஒத்துக்க மனசு வராத சுயநலவாதியே, அவளை விட நீ அதிகமா உழைச்சிட்டதா உனக்கு யாரா சொன்னா? நினைச்சு பார், அவ ஒரு நாள் ஓய்வெடுத்தா அன்னைக்கு உன் குடும்பமே முடங்கி போகும். இனி அவ கண்ணில இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் இந்த கருப்பசாமியின் வீச்சருவாள் உன் எல்லைக்கு வரும். என் குதிரை சீறி பாஞ்சு வந்து அவளுக்காக உன் வீட்டு கதவை முட்டுண்டா.